புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு, பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துப்புரவு பணியில் இறங்கிய 4000 பேர். மெல்பர்னில் கொண்டாட்டம், கோலாகலமாக நடைபெற்ற APK 2.0 ஆட்டம் பாட்டம் கோலாட்டம். புழுதி புயல் மற்றும் பலத்த காற்றால் 205 விமானங்கள் தாமதம், கலவரமான டெல்லி விமான நிலையம். விண்வெளியில் மனித கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தால் $3 மில்லியன் பரிசு, நாசா அறிவிப்பு. ஸ்லெங்கூர் பூச்சோங் புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடித்து ஏற்பட்ட பெரும் தீயில் பாதிக்கப்பட்ட இடங்களில் இன்று பேரளவிலான துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 600 தன்னார்வலர்கள், பல்வேறு அரசு நிறுவனங்களின் பணியாளர்கள் என மொத்தமாக 4000க்கும் மேற்பட்டோர் அதில் பங்கேற்றனர். ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தலைமையில் தொடங்கிய இந்த 2 நாள் துப்புரவு பணிகள் புத்ரா ஹைட்ஸ் மற்றும் பக்கத்தில் உள்ள கம்புங் குவாலா சுங்கை பாருவை உட்படுத்தியுள்ளன. பொது இடங்கள் மற்றும் கம்புங் குவாலா சுங்கை பாருவில் உள்ள குடியிருப்புகளை சுத்தம் செய்வதில் முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக அமீருடின் செய்தியாளர்களிடம் கூறினார். பல்வேறு தரப்பினருடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் 264 வாகனங்களும் இயந்திரங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. தண்ணீர் ஜெட் லாரிகள், தண்ணீர் டாங்கிகள், ரோரோ ட்ரக் லாரிகள், மண்வாரி இயந்திரங்கள், சாலையை கூட்டி பெருக்கும் துடைப்பங்கள், மரங்களை வெட்டும் இயந்திரங்கள், ஸ்கைலிப்ட் இயந்திரங்களும் அவற்றில் அடங்கும். இதுவரை 307 வீடுகள் மீண்டும் குடியிருப்பதற்காக சுத்தப்படுத்தப்பட்டுள்ளன. சுத்தம் செய்யும் பணிகள் நாளை முடிந்ததும் மேலும் ஏராளமான வீடுகள் குடியிருப்பாளர்களுக்கு தயாராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமீருடின் தெரிவித்தார். APK 2.0 எனப்படும் ஆட்டம் பாட்டம் கோலாட்டம் எனும் கலாச்சார உணவு திருவிழா ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகரில் ஏப்ரல் 6ஆம் தேதி கோலாகலமாக நடைபெற்றது. அடுத்த தலைமுறைக்கு வளமான கலாச்சாரம், மதிப்புமிக்க பண்பாட்டு கூறுகள் மற்றும் பாரம்பரியத்தை விட்டுச் செல்லும் நோக்கில் மெல்பர்ன் இந்திய கலாச்சார சங்கம் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. மெல்பர்னில் வாழும் மலேசியா, சிங்கப்பூர், இந்திய வம்சாவளியினர் சுமார் 500 பேர் இதில் பங்கேற்று சிறப்பித்தனர். பரதநாட்டியம், கோலாட்டம், பறை இசை, மலாக்கா புராணக்கான் சீனர்களின் படைப்பு என ஏராளமான கலை படைப்புகள் வந்திருந்தவர்களை கவர்ந்தன. நிகழ்ச்சியில் சிறப்பம்சமாக மலேசியாவின் பிரபல நாதஸ்வர தமிழ் இரட்டையர்களான கார்த்திகேசன், கணேசனின் வாசிப்பும் இடம்பெற்றது. தமிழ் பாரம்பரிய இசையுடன் சினிமா பாடல்கள், குத்து பாடல்கள் என இருவரும் மண்டபத்தில் இருந்தவர்களை மகிழ்வித்தனர். இது மலேசிய இசைக்கலைஞர்கள், குறிப்பாக பாரம்பரிய இசைக்கலைஞர்களுக்கு கிடைத்துள்ள பெரிய அங்கீகாரமாகும். இந்த மெல்பர்ன் வாய்ப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த கணேசன், இந்தியர்கள் எங்கிருந்தாலும் அங்கெல்லாம் நமது கலாச்சாரம் தொடர்ந்து பேணி காக்கப்படுவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். பாத்தீங்கன்னா நம்ம கலையை இங்குள்ள தமிழர்களும் இன்னும் அதை வளர்த்துக்கிட்டு வராங்க. அதை விடாம அதை இன்னும் அங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. ஸோ அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இங்க இந்த மாதிரி தமிழ்நாடு கலையெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப இங்குள்ள தமிழர்கள் அதை மறக்காம இருக்கு. அது இங்க மட்டும் இல்லை, எல்லா இடமும் மறக்காம இருக்கு. நம்ம மாதிரி கலைஞர்கள் வாசிச்சு காமிக்கணும். கண்டிப்பா இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் செய்யலாம். அப்ப அது மட்டும் நம்ம இன்னைக்கு நிறைய அப்பா அம்மா கேட்டாங்க, எங்க கத்துக்கிட்டீங்க, அவங்க பிள்ளைங்களை எங்க சொல்லி கொடுக்கலாம். சோ இந்த கலையை கண்டிப்பா தொடரும். நம்மளோட தமிழ் கலை கண்டிப்பா தொடர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. 2வது முறையாக நடைபெற்ற இந்த ஆட்டம் பாட்டம் கோலாட்டம் நிகழ்வில் மலேசியா, சிங்கப்பூர் உணவு திருவிழாவும் வருகையாளர்களை கவர்ந்தது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இன்னும் நடந்துட்டே வந்தாங்க. நிறைய பேர் பார்க்க நிறைய அவங்க பிள்ளைங்களை இந்த பரதநாட்டியம் சேர்த்து அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ நாடு விட்டு நாடு இங்கே இருக்கிறோம். ஸோ நம்மளோட கலாச்சாரம் நம்மளோடய கொண்டு போயிடாமல் அடுத்த தலைமுறைக்கு அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதுதான் ஒரு வழிகாட்டியாக நமக்கு இருக்கும். நான் ரொம்ப குழந்தைங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் நல்லா விளையாடுறாங்க. அவங்க சேர்ந்து நான் இங்கே பார்த்த நிறைய குழந்தைங்க இங்கே விளையாண்டுட்டே இருந்தாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வருது. அந்த மல்டி கல்ச்சர் பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்க ப்ளஸ், எங்ககிட்ட இருக்க ப்ளஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. Thank you.
இந்திய தலைநகர் புதுடெல்லியின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் புழுதி புயல் வீசியதால் நேற்று விமான பயணங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. குறைந்தது 205 விமானங்கள் தாமதமான வேளை 50 விமானங்கள் திட்டமிடப்பட்ட இலக்கிலிருந்து திருப்பிவிடப்பட்டன. விமானங்களின் புறப்பாடு சராசரியாக 1 மணி நேரம் தாமதத்தை சந்தித்தன. இதனால் நூற்றுக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டு புதுடெல்லி அனைத்துலக விமான நிலையத்தில் பெரும் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. ஏர் இந்தியா, இண்டிகோ போன்ற விமான நிறுவனங்கள் தத்தம் எக்ஸ் தளங்களில் ஆலோசனை அறிவிப்புகளை வெளியிட்ட போதும் ஏராளமான பயணிகள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த 75 வயது மூதாட்டி 12 மணி நேரங்களுக்கும் மேலாக தாம் அங்கேயே சிக்கி தவித்ததாக வேதனையை வெளிப்படுத்தினார். பலர் எக்ஸ் தளத்தில் தங்களின் குமுறலை கொட்டித் தீர்த்தனர். நிர்வாகம் சரியில்லை, அனைத்துலக தரத்திலான விமான நிலையம் என்பது பெயரளவில்தான், ஆனால் ஒரு பேருந்து நிலையத்தை விட மோசமாக இருப்பதாக புகைப்படங்களை பகிர்ந்து பலர் சினத்தை வெளிப்படுத்தினர். வெள்ளிக்கிழமை மாலை டெல்லி மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வலுவான புழுதி புயல் வீசியதில் சாலைகள் மற்றும் கார்கள் மீது மரங்கள் விழுந்து பெரும் சேதம் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கட்டுமானத்தில் இருந்த கட்டிடம் இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் ஒரு முக்கிய பிரச்சினைக்கு தீர்வு காண முயன்று வருகிறது. ஆம், விண்வெளிக்கு செல்லும் வீரர்களின் மனித கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதே அதன் பெரிய சவாலாக உள்ளது. இந்நிலையில் நிலவில் நீண்ட காலம் தங்கி ஆய்வு செய்யும் விண்வெளி வீரர்களின் மலம், சிறுநீர் மற்றும் வாந்தியை மறுசுழற்சி செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை உருவாக்க பொதுமக்களின் உதவியை அது நாடுகிறது. அதற்காக $3 மில்லியன் பரிசு பணத்தையும் நாசா அறிவித்திருக்கிறது. எதிர்காலத்தில் பயன்படுத்தும் வகையில் அந்த தொழில்நுட்பம் அமைந்திருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாகும். நிலாவில் மனிதன் முதலில் கால் பதித்த ஆண்டான 1969 விண்வெளி வீரர்களின் மலம், சிறுநீர், வாந்தி உள்ளிட்ட மனித கழிவுகள் 96 பைகளில் அடைக்கப்பட்டுள்ளன. அவை நிலவின் மேற்பரப்பை தொடாமல் விண்ணில் மிதந்து கொண்டிருக்கின்றன. இந்த மனித கழிவுகளை மறுசுழற்சி செய்து நீர், உரம் உள்ளிட்ட வளங்களாக மாற்றும் முயற்சியில் அமெரிக்காவின் அலபாமா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஆராய்ச்சி பணிகளை நாசா தொடங்கியுள்ளது. உணவு பொட்டலம், பயன்படுத்தப்பட்ட ஆடைகள், உடைந்த கருவிகள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய புதிய கண்டுபிடிப்பு சாத்தியமானால் விண்வெளியில் மனித கழிவுகளை பூமிக்கு திருப்பிக் கொண்டு வர தேவை இருக்காது என நாசா கூறுகிறது. முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 Recovery.